தமிழ்நாட்டில் இப்போது நடந்து கொண்டிருக்கிற தாவைக்க அரசு எதை மையப்படுத்தி எதை பரப்புரை செய்து ஆட்சியை பிடித்தார்கள்? அந்த வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்று வண்ணமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்களா அப்படி என்றால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் மாற்று நாங்க தான் அப்படின்னு சொன்னார். ஆனால் இருப்பதிலேயே ஒரு வர்ஸ்டான ஒரு கவர்மெண்ட நடத்தி கொண்டிருப்பது விஜய் அரசு மட்டும்தான். இந்த விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை அப்படியே நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த விஜய் அவர்கள் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் எதுவோ அதற்கு ஆதரவான ஒரு மனநிலையில் தான் நடந்து கொண்டிருக்கிறார். பாஜகவை எந்த இடத்திலும் அவர் எதிர்த்ததாக தெரியவில்லை. இன்றைக்கு கூட இந்த நீட் விவகாரத்தில் எல்லோருமே பாஜகவை எதிர்க்கிறார்கள். இவருடைய கூட்டணியின் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர் எதிர்க்கிறார். அவரை கைது செய்திருக்கிறார்கள், அவரை காயப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு கண்டன அறிக்கை கூட வரவில்லை. ஆதவ அர்ஜுனா அவர்கள் கண்டன அறிக்கை என்கிற பெயரளவில் ஒரு கண்டன அறிக்கையை பதிவு செய்தார். அந்த கண்டன அறிக்கையில் பாஜக என்ற ஒரு சொல் இல்லை, மோடி என்ற ஒரு சொல் இல்லை, அமித்ஷா, தர்மேந்திர பிரதான் எந்த ஒரு சொல்லுமே இல்லை. எந்த விதமான ஒரு எதிர்ப்பு நிலை. இவர்கள் முழுக்க முழுக்க ஒரு ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய ஒரு நிழலாகத்தான் இங்கே செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீட்டுக்காக எல்லாருமே போராடுறாங்க, நீட்டுக்காக எல்லாருமே கொந்தளித்துக் கொண்டிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த ஆளும் தாவேக்க அரசு மௌனமாக வேடிக்கை பார்க்கிறது. வேடிக்கை மாத்திரம் பார்க்கல, இவங்க எல்லாமே சினிமா தியேட்டர்ல போய் ஜனநாயகம் பார்த்து கொண்டு அதற்காக அழுது கொண்டு, இந்த தமிழ்நாடு உண்மையிலே இப்படிப்பட்ட ஒரு சூழலுக்கு இதுவரைக்கும் வந்ததில்லை. இருப்பதிலே ஒரு ஒஸ்டான ஒரு முதலமைச்சர், ஒரு ஒஸ்டான கவர்மெண்ட் என்று சொன்னால் அது இந்த தாவேக்க அரசு தான். கரூர்ல 41 பேர் இறந்தது கூட இவங்க கண்ணீர் வெடிக்கல. ஆனா ஒரு படத்தை பார்த்துட்டு கண்ணீர் வெடிக்கிறாங்க பாருங்க. இவங்கெல்லாம் உலக மகா நடிகர்கள். எப்படிப்பட்ட அயோக்கியத்தனத்தை இவர்கள் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். நீட்டுக்காக இவங்க எந்த ஒரு எதிர்ப்பையும் பதிவு செய்யல. இதுவரைக்கும் ஏகப்பட்ட லாக்அப் டெத், இந்த தாவேக்க அரசு ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட லாக்அப் டெத் நடந்து கொண்டிருக்கிறது. எந்த இடத்திலும் விஜய் அவருடைய நடவடிக்கை, அவர் வாயை திறந்து பேசினதா கூட தெரியவில்லை. அவருடைய நடவடிக்கை இதற்கு எதிராக எங்கேயாச்சும் இருக்குதா அப்படின்னா எங்கேயுமே இல்லை. இவர் யாருக்காக செயல்படுகிறார்கள், எதற்காக செயல்படுகிறார்கள் கேட்டா சொல்றாங்க அவங்க பேச மாட்டாங்க, செயல்ல காட்டுவாங்க. பேசவும் செய்யல, செயல்லையும் காட்டவில்லை. இன்றைக்கு புதிதாக வந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கையில் எடுத்து தர்மேந்திர பிரதான் ஒன்றிய கல்வி அமைச்சரை ராஜினாமா செய்ய வைத்திருக்கிறது. அதுதான் ஒரு போராட்டம், அதுதான் ஒரு மக்களுக்கான ஒரு இயக்கம். மக்களுக்கான இயக்கம் என்பது அதாவது வெற்றியோ தோல்வியோ நாம களத்துல நிக்கிறோமா அப்படிங்கதான் முக்கியம். நிறைய பேர் கேட்கிறாங்க, நீட்டுக்காக திமுக என்ன செய்தது அப்படிங்கிறாங்க. இந்த நீட்டை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னால் அது ஒன்றிய அரசு கையில் இருக்குது. ஆனா அதை எதிர்த்து அதை ரத்து செய்ய கோரி அதற்கு அழுத்தம் கொடுக்கும் வண்ணமாக தொடர்ந்து திமுக பேசி வந்து கொண்டேதான் இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் அவர்களுடைய எதிர்ப்பு குரலை பதிவு செய்தார்கள், தமிழ்நாட்டிலும் எதிர்ப்பு குரலை பதிவு செய்தார்கள். அவர்கள் எல்லா இடங்களிலும் எதிர்ப்பு குரலை பதிவு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்போது ஜந்தர் மந்தர்ல நடந்த அந்த போராட்ட களத்தில் திமுக தலைவர்கள் இருந்தார்கள். ஆனால் தாவேக தலைவர்கள் எங்கே போனார்கள்? இவர்களுடைய வாக்குறுதிகள், இவருடைய சொல் எல்லாமே பார்த்தீங்கன்னா சும்மா இந்த ஆட்சியை பிடிப்பதற்காக, மக்களை ஏமாற்றுவதற்காக மாத்திரமே இவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார்கள் என்பதை மக்கள் நாம உணர்ந்து கொள்ள வேண்டும். நன்றி.